அவனுக்கும் அவனோட ஆர்கனைசேஷனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனா நாம தான் தயாரா இல்ல. இந்த நேரத்துல நீ மிஸ் ருவான் கிட்ட போனா அவளோட உயிருக்கும் பெரிய ஆபத்தாயிடும்.不该这样结局，无法开口再咫尺的距离，能不能有一种代替，交换最初的相遇？深爱你的心无处藏匿，印刻着处处都是你身影，反反复复就让我一个人去压抑，沉迷然后又清醒，你无需知晓我的秘密。அம்மா, என் ஹேர் கர்லரை எங்க வச்சீங்க? காலையில வந்து உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன்னு நேத்து சொன்னேன்ல. கீபோர்டு எடுக்க போலான்னு சொன்னேன்ல. அண்ணா, வீட்டுக்குள்ள வருவேன்னு சொல்லவே இல்ல. மா, எப்படி முன்ன பின்ன தெரியாதால வீட்டுல உட்கார விட்டீங்க? என்ன இப்படி பேசுறே? இவர் ரொம்ப நேரமா உனக்காக வெயிட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவர் முன்ன பின்ன தெரியாதவர் இல்லையே. இது நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன். என்ன இவ? நீ உட்காருப்பா. இல்ல 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 இல்ல, எவ்வளவு எம்பாரசிங்கா இருக்கு. என் கண்ணு ரொம்ப பஃபியா இருக்கே. ஆனா இப்ப என்ன பண்ண முடியும்? ட்ரை பண்ணலாம். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் என்ற ஃபீலிங் எனக்கு வரல. வேற என்ன ஃபீலிங் வருது? கேபோட பேசஞ்சர் மாதிரி. சரி, அப்படியே ஃபீல் பண்ணிக்கோ. மந்த் எண்ட்ல காரோட ரெண்ட் எல்லாம் கணக்கு பார்த்துக்கலாம். லீடாங், இங்க எதுக்கு பார்க் பண்ண? ரொம்ப லேட்டா கேக்குற. ஹே ஹே, இந்த கார்ல தானே அன்னைக்கு லீஷான் வந்திருந்தா. வாவ், எவ்வளவு கூலா இருக்குல்ல. எங்க அவங்க? இங்கே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, நான் கீபோர்டு கொண்டு வரேன். ஓகே. ஹே, இவன் அந்த செக்யூரிட்டி டீமோட பாஸ் தானே? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. போன தடவை லீஷான்யான் கான்ட்ராக்டை சைன் பண்ண இந்த கார்ல தான் வந்தாங்க. அநேகமா செக்யூரிட்டி பாஸ் கூட கன்ஃபார்மா ஒரு லவ் ட்ரையாங்கிள் ஸ்டார்ட் ஆக போகுது. வாவ், இந்த பாஸ் நிஜமாவே ரொம்ப ஹாட்டா இருக்காரு. அப்ப இன்னைக்கு ருவான்யான்சு லீஷாவை எனக்கு ஆப்போசிட்டா நடிக்க போறாளா? நான் காசிப் பண்ண ரெடியா இருக்கேன். நானும் பார்க்க ஹேண்ட்ஸமா தானே இருக்கேன். தள்ளி போ அந்த பக்கம். நியான்சுவும் செக்யூரிட்டி பாஸும் பார்க்க எவ்வளவு கியூட்டா இருக்காங்க. ஜோடி பொருத்தம் சூப்பர்.
எனக்கு இந்த மாதிரி எப்ப அமையும்னு தெரியலையே. கீபோர்டு எங்க இருக்கு? எங்க வச்சேன் நானு? நான் ஃபைனலி பக்கத்துல பார்த்துட்டேன். இந்த பக்கம். போங்க போங்க போங்க, சீக்கிரம் போங்க. ஐயோ வாடா. வர அமைதியா இருங்க. எங்க வர எங்க வர? சும்மா பாத்துட்டு இருக்கேன். என்ன பண்ற நீ? பாக்க விடு. கொஞ்ச நேரம் சும்மா இரு. என்ன பண்ணலாம் சொல்லு. எல்லாரும் என்ன பண்றீங்க? ஆமா. கிடைச்சிருச்சு. நீங்க பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவீங்களா? ஓ அப்படியா, சரி சரி. இந்த சூப்பர் ஸ்டார்ஸோட பெரும் படம் இருக்கு. என்னத்த சொல்றது, முக்கியமா லீ ஷான் யான் எப்பவுமே பிரச்சனை தான். ரிஹர்சலுக்கு வரதே இல்ல. நீங்க தான் அந்த பொண்ணை எப்படியாவது கூட்டிட்டு வரணும். நீங்க கவலைப்படாதீங்க மிஸ்டர் ஷாவ், நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறேன். தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ சோ மச். உண்மையிலேயே நீங்க சொன்னதை செஞ்சீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். முதல் சந்திப்பிலே உதவி கேட்கறேன்னு நினைக்காதீங்க. அட நியான்சு, இது பார், நீ டக்குன்னு ஹாட் பாட் ஆர்டர் பண்ணு. மிஸ்டர் லீ இன்னைக்கு மத்தியானம் நம்ம கூட தான் இங்க லஞ்ச் சாப்பிட போறாரு. யார்? நானா? எடுத்துக்கோங்க. மிஸ்டர் லீ, எனக்கும் பீர் போடுறா. நீங்க ஆரம்பிங்க. ப்ளீஸ் எடுத்துக்கோங்க. இது உங்க ட்ரிங்க். இந்தாங்க. தேங்க்ஸ். சாப்பிடுங்க மிஸ்டர் லீ. இந்தாங்க உங்க ட்ரிங்க். ஆமா, உங்களுக்கும் நியான்ஷுக்கும் ஒருத்தர் எப்படி தெரியும்? நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஆக்சிடென்ட்ல சந்திச்சோம். ஆக்சிடென்ட்ல சந்திச்சிங்களா? ஒவ்வொரு லவ் ஸ்டோரியோட ஆரம்பமும் இப்படிதான் எக்ஸைட்டிங்கா இருக்கும். அப்ப ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்போ உங்க கண்களை சிமிட்டாம ரெண்டு பேரும் அப்படியே பாத்துக்கிட்டு இருந்தீங்களா? அதுக்கப்புறம் என்னாச்சு? ஷக்கி, பேசாம அமைதியாரு, அவரை சாப்பிட விடு. நியான்சு, நீதான் காதல விழுந்துட்டல, இத கொஞ்சம் சீரியஸா எடுத்துக்கோ. நடிக்கும் போது உன்னோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புரியுதா? உன் நல்லதுக்கு தான் சொல்றேன். இப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு உன்னோட ஃபர்கெட் மீ நாட் செடி திடீர்னு எப்படி உயிர் தெளிந்து வந்ததுன்னு. இதுதான் காதலோட மேஜிக் போல இருக்கு. அதோட நானும் அந்த செடியை நல்லாவே கவனிச்சுக்கிட்டேன். பாத்தீங்களா இத? இந்த செடி இப்போ எவ்வளவு அழகா இருக்குல்ல? நான் இந்த பூக்களை எல்லாம் ரொம்பவே ஆராய்ச்சி பண்ணி பார்த்தேன். அப்புறம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் இத வெய்போலையும் அப்டேட் பண்ணிருக்கேன். வாவ், அது மட்டும் இல்ல, எத்தனையோ ஃபேன்ஸ் இது எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க தெரியுமா? இன்னொரு கோயின்சிடென்ஸ், பூக்கள் மலரும் போது உங்க ரெண்டு பேரோட காதலும் மலர்ந்துருச்சு. மிஸ்டர் ஜா, இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களா? நீ இன்னும் என்ன மறக்கல போல இருக்கு. 5 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த பூ இன்னும் பத்திரமா வச்சிருக்க. இந்த பூ நீதான் வாங்கி அனுப்புனியா? இந்த பூவை லேடி ஆசின் அனுப்புனாங்க. லேடி ஆசின்? இங்க பக்கத்துல ஒரு லேடி இருக்காங்க. அவங்க அப்பப்ப கிளீன் பண்றதுக்காக வருவாங்க. அப்படியா? Thank you so much.
இது லேடி யாசினுக்கு கொடுத்தாங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. ஆனா எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அப்ப என்கிட்ட யாரோ தேங்க்யூன்னு சொன்னாங்க. இதை நான் கொஞ்ச நாளைக்கு வச்சுக்கலாமா? உங்களுக்கும் இந்த பூக்கள் பிடிக்குமா? என்கிட்ட நிறைய வெரைட்டி இருக்கு. லைக் ஆர்கிட்ஸ், ப்ளம் பிளாசம், அப்புறம் கிறிசன்தெமம். எது பிடிக்கும்னு சொல்லுங்க, நான் டக்குன்னு கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்ல அதெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ பரவாயில்லையே மிஸ்டர் லீ, உங்களுக்கும் நியான்சுக்கும் நடுவுல ஏகப்பட்ட ரொமான்ஸ் இருக்கும் போல இருக்கே. இப்ப எனக்கு புரியுது. லீகே சூலியான் டிராமாவை ரிஹர்சல் பண்ணும்போது நியான்சு ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவா. உங்க ஞாபகம் வரும்னு எனக்கு இப்பதான் புரியுது. உங்களது ஒரு ரொமான்டிக் லவ் ஸ்டோரி. மிஸ்டர் ஜாவ், நீங்க உங்க ஸ்கிரிப்ட் எனக்கு காட்டுறீங்களா? கண்டிப்பா. அது வந்து என்னன்னா, இது நீயே வச்சுக்க, நான் கிளம்புறேன். வெக்கப்பட்டு ஓடி போயிட்டா. நியான்சுவை நான் இப்படி பார்த்ததே இல்லை. லீ, உனக்கு நிச்சயமா தெரியுமா சிப் இந்த பாட்டில் தான் இருக்கா? சிக்னல் ட்ரூப்ல இருந்து டிரான்ஸ்மிட் ஆச்சு. நான் இந்த பாட்டை 5 வருஷத்துக்கு முன்னாடி நியான்சு கிட்ட கொடுத்தேன். அவ இதை தாய் சிட்டில இருந்து கொண்டு வந்தா. கண்டிப்பா சிப் இதுக்குள்ளதான் இருக்கணும். ஒருவேளை இந்த பூவை நீ அதுக்காக தான் அவகிட்ட இருந்து கொண்டு வந்தேன்னு நியான்சுவுக்கு தெரிஞ்சா? வாயை மூடிக்கிட்டு தேடு. லீ, நீ சிப்புக்காக நியான்சுவை மறுபடியும் சந்திச்ச. சிப்பு கிடைச்சதுக்கு அப்புறம் நீ என்ன பண்ணுவ? திருப்பி கொடுத்துருவேன். நான் ஃப்ளவர்ஸை பத்தி பேசல, ஒன்ன பத்தியும் நியான்சுவை பத்தியும் பேசுறேன். எல்லாம் முடிஞ்சு போயிரும். என்ன அப்படின்னா சிப் கிடைச்சதுக்கு அப்புறம் நீ அவ கூட பிரேக்கப் பண்ணிப்பியா? வாயை மூடிட்டு கொஞ்சம் தேடுறியா? இது ரொம்ப தப்புலி. என்ன பொறுத்த வரைக்கும் நீ ரொம்ப அவசரப்படுற. யோசிச்சு பாரு, உனக்கு உன் பாஸ்ட பத்தி தெரிஞ்சது, நீ உன்னோட புது வாழ்க்கைய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முடிச்சிடுறா. ஒரு தடவை இத பத்தி நீ கொஞ்சம் யோசிச்சுதான் பாரு. ஜியாக்கும் லீஹாவுக்கும் நடந்தது மறுபடியும் நடக்க கூடாது. அப்படின்னா இது சிப் கிடைச்சதுக்கு அப்புறம் எல்லாத்தையும் நீ முடிச்சுக்க போறல. இத பத்தி கொஞ்சம் பேசாம இருக்கியா ப்ளீஸ்? சரிலி, இப்ப நீ மறுபடியும் தாய் சிட்டிக்கு போவியா? அந்த மாதிரி பிளான் இருந்தா நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்போதைக்கு அவளை பாதுகாக்கிறதுக்காக நான் அவளை விட்டு விலகிறதா நல்லது. நீ சொல்றதும் சரிதான். இருக்கிற கொஞ்ச நாளாவது 2 பேரும் சேர்ந்துருங்க. நான் இந்த பூக்களை ரொம்ப அழகாவே பார்த்துக்கிட்டேன். இதுல உரம் போட்டேன், தண்ணி ஊத்துனேன், அப்படியே சன்லைட்லயும் வச்சேன். நான் தப்பு பண்ணிட்டேன். நீ லீட்டேங்க்கு மெசேஜ் பண்ணியா? அப்போ அவன் வரான்ல, அவன் தான் லீனு ஒத்துக்கிட்டான்ல. சொல்லு, அவன் நிஜமாவே ஒத்துக்கிட்டானா? அவன் தான் லீனு. ட்ரை பண்ணலனா உனக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அந்த பார்க்குக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவன் எல்லாத்தையுமே ஒத்துக்கிட்டானா? அப்பனா மறுஜென்மம், டைம் டிராவல், மெமரி லாஸ் எதுவும் கிடையாது. அது இருக்கட்டும், நீ இப்ப எதுக்காக சோகமா இருக்க? உன்னோட லவ் ஸ்டோரி ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஆனா ரொம்ப போரிங்கா இருக்கே. எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு. ஏன்னா இப்ப நான் மத்தவங்கள மாதிரியே நார்மலா டேட்டிங் போகணும்னு தோணுது. இந்த டிவி டிராமாலெல்லாம் வரும்ல, அந்த மாதிரி ரியல் லைஃப்ல நடக்காது. சரி, ஓகே, நாளைக்கு வந்துட்டு மறந்துடாத. பார்ட்டியோட குயின் நான் தான். ஓகே? ரொம்ப மோசம்பா. என்ன? நாளைக்கு பிரின்ஸ் சார்மிங்கும் இங்க இருந்தா எப்படி இருக்கும்? அடடா, என்னாச்சு? என்னோட கிரவுன் பார்க்கிங்ல உடைஞ்சு போச்சுல. இப்போ நான் என்ன பண்றது? நாளைக்கு காலையில போய் வாங்கிக்கிறேன். பை. குட் நைட். குட் நைட் மை பிரின்சஸ்.
நீ ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்ட போல. வா வீட்டுக்கு போலாமா? லீ, நான் கிளம்புறேன். வீட்டுக்கு போய் இவளை தூங்க வைக்கணும். தேங்கண்ணா, நீங்க எனக்காக புது கிரவுன் வாங்கிட்டு வருவீங்களா? இங்க பாருமா, இவனை இப்படி கூப்பிடுறது சரியே இல்ல. சரி லீ, ஒண்ணு பண்ணலாமா? இன்னில இருந்து நான் உன்னை அண்ணான்னு கூப்பிடுறேன், நீ என்ன அங்கிள்னு கூப்பிடு. சரியா? அப்பா, நீங்க இப்ப பெரியவர் ஆயிட்டீங்க, குழந்தை மாதிரி பேசாதீங்க. நான் அண்ணா கிட்ட பேசுறேன்ல, நீங்க சும்மா இருங்க. எனக்கு எல்லாம் தெரியும். உன் கிரவுன் உடைஞ்சிருக்கு, நான் புதுசு வாங்கிட்டு வரணும். அதானே? உன் கிரவுன் உடைஞ்சிருச்சுன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல. அப்பா கிட்ட சொல்லு. என் பொண்ணோட கிரவுனை உடைச்சது யாரு? அதான் அந்த அம்யூஸ்மென்ட் பார்க்குக்கு ஒரு ஆண்டி வந்தாங்கல்ல, அந்த போலி பிரின்சஸ். அவங்க ஐசே பிரின்சஸோட Dress-ஐ திருடிட்டாங்க, என் கிரவுனையே உடைச்சிட்டாங்க. நீ கவலைப்படாத செல்லம், அப்பா உங்களுக்கு நல்ல பாடம் கத்து கொடுப்பேன். வா, அப்பா உனக்கு புது கிரவுன் வாங்கி கொடுக்குறேன். இந்த வாட்டி உனக்கு பிடிச்ச மாதிரி கிரவுன் வாங்கி தரேன். அப்பா, நான் ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா? கூடாது. ஒரே ஒரு பை. கிடையவே கிடையாது. கொஞ்சமா பாதி பை. ஹலோ, சொல்லுங்க. உங்ககிட்ட ஐசி பிரின்சஸ் கிரவுன் இருக்கா? ஓ, எங்க கிட்ட ஒரு பீஸ் தான் இருந்தது, அதை இப்பதான் அவங்க வாங்கிட்டு போறாங்க. ஓ, தேங்க்யூ. இட்ஸ் ஓகே. ஹலோ பிரின்ஸ் சார்மிங், நீங்க எப்படி இங்க? என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ். நீங்க தனியா ஷாப்பிங் வந்திருக்கியா? இல்ல, நான் அது வந்து இல்ல, என்ன ஃபாலோ பண்றியா? பாத்து பாத்து. உங்களால எனக்கு இந்த கிரவுனை தர முடியுமா? இந்த கிரவுனா? ஓகே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஓ, கண்டிப்பா. இந்தாங்க. பேமெண்ட் கோடா? என்ன? இந்த கிரவுன் உனக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட்னு தோணுது. உனக்கு ஏன் இது வேணும்னு சொல்லு, அதுக்கப்புறம் கொடுக்கலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறேன். ஓ, அது நான் ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கா? அதை விட எனக்கு இது ரொம்ப முக்கியம். இல்ல இல்ல, எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்லாம் இல்ல. அது உனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லைன்னா உனக்கு ஒன்று தெரியுமா? அந்த கடைக்கார பொண்ணு சொன்னா இந்த ஊர்லயே இந்த ஒரு பீஸ் தான் மிச்சம் இருக்குன்னு. ஸோ இதுக்கு எவ்வளவு பணம் வேணும்னு சொல்லு. எனக்கு பணம்லாம் வேண்டாம். பணம் வேண்டாமா? தேங்க்யூ so மச். ஐயோ, எனக்கு காசு வேண்டான்னு சொன்னா வேற ஒன்று வேணும். ஓ, வேற என்ன வேணும்? KTV B1 ஹோட்டல்ல ரூம் நம்பர் 109, 11 மணிக்கு வந்துரு. என்ன இதெல்லாம்? இது என்னன்னா அப்பாயின்மெண்ட். என்னாச்சு? உனக்கு தைரியம் இல்லையா? இங்க பாரு, ரொம்ப அழகா இருக்குல்ல. வரியா? போய் பார்க்கலாம். கமான் கமான். சரி, ஆனா எனக்கு லேட் ஆயிடும். ஷூர் சார். பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. எனக்கு உன்னோட WeChat ஐடி தான், நான் உன்னை காண்டாக்ட் பண்றேன். இது நல்லா இருக்கே. லேட்டஸ்டா? எக்ஸ்கியூஸ் மீ. ஆமா சார், ஃப்ரெஷ் பீஸ் சார். சொல்லு, என்ன விஷயம்? என்ன? ஓகே, நான் உடனே வரேன். ஐம் சாரி, எனக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருக்கு, நான் உடனே போறோம். ஹலோ, நீ உன்னோட WeChat ஐடி கொடுத்துட்டு போ. என்ன நீயாச்சோ, என்கிட்ட ஒரு குட் நியூஸ் இருக்கு. என்ன? இன்னைக்கு நான் யாரை மீட் பண்ணேன்னு சொல்ல? யாரு? அந்த பார்க்கிங்ல பார்த்த பிரின்ஸ் சார்மிங். உண்மையாவா? இந்த டைம் WeChat ஐடி வாங்குனியா இல்லையா? வாங்க முடியல, ஆனா அவன் இங்க வர போறான். நிஜமாவா? இன்னைக்கு அவன் எனக்கு கிடைச்சிருவான்.
நீ அஞ்சு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு ட்ரிங்க்ஸ் அவாய்ட் பண்றேன்னு சொல்லக்கூடாது. நான் அவாய்ட் பண்றேன்னு யார் சொன்னது? ட்ரிங்க் வேணான்னு நான் சொன்னதே இல்லையே. குடு வைன் குடு. இந்தா குடு. சியர்ஸ் சியர்ஸ். நீ எப்பவும் இந்த மாதிரி பார்ட்டி தான் பண்ணுவியா என்ன? சியர்ஸ். யா ஏனாச்சு? பசங்க பொண்ணுங்களை ஒண்ணா சேர்ந்து குடிக்கிறது, டான்ஸ் பண்றது. ச்சே. Hey guys, come on. Truth or dare விளையாடலாம். சரி சரி விளையாடலாம். யார் தோக்குறாங்களோ அவங்க 3 பாட்டில் ட்ரிங்க் குடிக்கணும். இல்லனா தன்னோட பார்ட்னரை கிஸ் பண்ணணும். ஓ இது செம்ம கேம். நியாச்சு நீ வா போர்டுக்கு வா. விளையாடலாம். எல்லாரும் விளையாடணும். வா வா வா. Come on நியாச்சு. Hey, நீ விளையாடு. டைஸ் ரோல் பண்ணு. இந்தா. வா அடுத்து உன்னோட டர்ன். ஓ இது சூப்பர் பா. போடு. சீக்கிரம் திருப்பு. விளையாடு. கம் ஆன் நியாச்சு. நீதான். ஓபன். Hey நியாச்சு, நீ தோத்துட்ட. Truth or dare. வா ட்ரிங்க் குடி. Come on. மாட்டிக்கிட்டியா? என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இது ரொம்ப நல்லா இருக்கு போகுது. ஏதாவது ஒன்னு சூஸ் பண்ணி தான் ஆகணும். ஆமா எஸ்கேப் ஆயிடு. ஆமா நான் ட்ரிங்க் குடிக்கிறேன். ஏய் நீ எதுக்கு ட்ரிங்க் குடிக்கிற? உன் பாய் ஃப்ரெண்ட் இங்க தானே இருக்கான். ஆமா. என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட உன்னை கிஸ் பண்ண சொல்லு. இப்படி எல்லாம் எஸ்கேப் ஆக கூடாது. எவ்வளவு நேரம் அவ உன்னோட பாய் ஃப்ரெண்ட் தானே. ஒரு கிஸ் கூடவா கொடுக்க மாட்டான். கமான்யா, என்ன பேசிட்டு இருக்க? லேட்டங். இல்ல வேண்டாம், நான் என் ட்ரிங்கே குடிச்சிடுறேன். அவ வெக்கப்படுறா போல. இவ கூட கேம் விளையாடுறதே போர். சரி விடுங்க. சரி அடுத்து யாரு? இது உன் ஹெல்த்துக்கு நல்லதே இல்ல. வெக்கப்படாதீங்க, நாங்க பார்க்கணும். அதான் அவன் குடிச்சிட்டான்ல, கேமோட ரூலை பிரேக் பண்ண கூடாது. நம்ம மறுபடியும் விளையாடலாம் வாங்க. யார் அடுத்து? யாரோட டர்ன்? பரவாயில்ல. நீ விளையாடு. நீ ரெடி தானே? சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்லும்? அப்பா இங்க தான் இருக்கேன். அப்பா உன் கூடவே தான் இருக்கேன். நான் எங்கேயும் போக மாட்டேன். அம்மா எப்ப வருவாங்க? சரி பாய், அப்புறம் பார்க்கலாம். பாய். பாய். குட் நைட். பார்க்கலாம். எல்லாரும் ரொம்ப மோசம்பா. போகாதீங்கப்பா. ஃபெஃபை, நம்ம வீட்டுக்கு போலாம். டைம் ஆயிடுச்சுல்ல, வா. வேண்டாம். எதுக்கு போனோம்? என்னோட பார்க்கிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் வரவே இல்லை. இவங்கெல்லாம் கொஞ்சமா குடிச்சிட்டு அப்படியே ஓடி போயிட்டாங்கப்பா. உனது நினைவுகளில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நீ என்னிடம் வந்து விடு. இல்லை என்றால் நான் என்னை தொலைத்து விடுவேன். வா, வந்து விடு. வா, என்னால் உன்னை மறக்க முடியாது. நீ இருக்கும் இடம் தெரியாது. வந்து விடு, என்னிடம் வந்து விடு. பார்த்து வா. நம்பவே முடியல. இவ்வளோ நேரம் என்னை காக்க வச்சிருக்கான். அதுவும் அவன் என்ன காக்க வச்சிருக்கான்? என்ன? ஒருவேளை அவனுக்கு முக்கியமான வேலை ஏதாவது இருந்திருக்கலாம். நீ அதை பத்தி ரொம்ப யோசிக்காத, சரியா?
இத நான் என் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சா வாங்கினேன் தெரியுமா? ஆனா நான் இத போட்டுக்க கூட இல்ல. அவனுக்காக நான் எவ்வளவு செஞ்சேன், அவன் வர கூட இல்ல. நிஜமா நான் உண்மையதான் சொல்றேன். காதல எப்பவுமே சீரியஸா எடுத்துக்காத, நீ எப்பவும் மாட்டிக்காத. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆம்பளைங்க டேட் பண்ற வரைக்கும் ஓகே, ஆனா சீரியஸா எடுத்துக்காத. கார் வந்துருச்சு, வா நான் உன்னை வீட்ல டிராப் பண்றேன். நான் நிறைய எல்லாம் குடிக்கலப்பா. நாளைக்கு என்ன டே சொல்லு? நாளைக்கு வந்து என் பர்த்டேக்கு வராத அவனை சும்மா விட மாட்டேன். அது இல்ல, நாளைக்கு நம்ம லீயோட பிரீமியர் இருக்கு. ஆமா எனக்கு ஞாபகம் இருக்கு, நான் லேட்டாலாம் வர மாட்டேன். உண்மையாவா? சரி வா போலாம். நான் நல்லா இருக்கேன். என்னால என் வீட்டுக்கு தனியாவே போக முடியும். நிஜமா? இந்தா. Thank you so much. பாத்து போ. Bye bye. என் வீடு பக்கத்துல தான் இருக்கு, நாம நடந்தே போலாமா? ஓகே. சோ உனக்கும் அப்படிதான் தோணுதா? எப்படி தோணுதா? காதல சீரியஸா எடுத்துக்கிறவங்க எப்பவுமே தோத்து போயிடுவாங்க. எனக்கு ஒன்றும் அப்படி தோணல. சீரியஸா இல்லாதப்போ எதுக்கு காதலிக்கணும்? நீ சொல்லு. நீ ஏன் இன்னும் கல்யாணம் பண்ணிக்காம இருக்க? ஏன்னா சரியான பொண்ணு கிடைக்கல. எந்த மாதிரி பொண்ணு எதிர்பார்க்கற? என் மனசுக்கு பிடிச்சவள. உனக்கு ஏதாவது ஸ்பெஷல் சாய்ஸ் இருக்கா? அவளுக்கு சிரிக்கிறதுனா பிடிக்கணும்.心跳世界静了，视线暂停呼吸。My heart, my love, I hope all life 抱紧你每刻，像在心海永不干涸。My heart, my love, I hope you feel my love. அவ்வளவுதானா? Only அந்த மாதிரி இந்த உலகத்துல நிறைய பொண்ணுங்க கிடைப்பாங்கல்ல. உன்னோட ரெக்வயர்மெண்ட் ரொம்ப சிம்பிளா இருக்குப்பா. சரி நீ சொல்லு, உனக்கு எந்த மாதிரி பையன் வேணும்? உன்ன மாதிரி பையன். ஏன் சிரிக்கிற? ருவானி ஆச்சு, நீ என்ன காதலிக்கிறன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியுது. உன் தலை களைஞ்சு போச்சு. தேங்க்யூ.